கூப்பிட்டீங்களா? சொல்றேன் இருக்குடா, ஹர்திக் பாண்டியா தெரியும்டா. கிரவுண்ட்ல போய் இப்படி நின்னா பரவாயில்லடா, இங்க சோசிங் கேட்கிற வர்ற இடத்துல இப்படி சொல்ற நிப்பிட்டிக்கு வராதா? சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணணுமா உங்களுக்குண்ணா? நீ ஆசீர்வாதம் பண்ண முடியாது. ஐயா ராசா உட்காருங்க, நீ என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். நீ ஏதோ ஒண்ணு பண்ண போத, குருட்டா போக்குல அடிக்க போறேன்டா அந்த மாதிரி இருந்தாரு. அடிச்சா 6 போகுது கண்டிப்பா. ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் பார்த்து, சரியா, வீடியோ கேம்ல விளையாடுற கிரிக்கெட் இருக்குல்ல, அந்த கிரிக்கெட் மாதிரி நீ விளையாடுற மேட்ச் எல்லாத்துலயும் விளையாடு. சூப்பர். போட்டாலே அடிக்கணும். ஜெயிச்சு கொடுக்குறேன் அவ்வளவுதானே. பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துருங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்விங் கிடைக்கும் எனக்கு. ஐயோ, ஆல்ரவுண்டர்னு வச்சுக்கிட்டு இவன் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கே. நீ அப்படியே போயிருப்பா, மேட்ச் அப்ப மட்டும் வா, அடி, அப்படியே வீட்டுக்கு போயிரு. இந்த டீம் மீட்டு அந்த வைஸ் கேப்டனை கொடுக்கணும்னு எதுவும் வண்டியில எதுவும் பஞ்சர் பண்ணது நீ கிடையாதுல்ல. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒருத்தன் பண்ணிருந்தான், நீ இல்ல இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கே சொல்றேன். போயிட்டு வாப்பா. இவன்ட்ட பேசுறது கூட சும்மா இருக்கலாம், குழப்பி அடிக்கிறியா, ஊறுகாய போடுறியா. வெளியே வந்தியா? எங்க இருந்து? இப்ப எங்க இருந்த இவ்வளவு நாள்? பெரிய பாய் கூட சிஎஸ்கேல இருந்தேன். என்ன வெளியே வரல? அப்படியே போயிரு, வெளியே போயிரு. டீம் எடுத்திருக்கீங்களா? நீங்க டீம் எடுத்திருக்கேன், பெஞ்சில உட்காரு, அவ்வளவுதான். வாய்ப்புலாம் கிடைக்காது. வாய்ப்பு கிடைக்காதா? கிடைக்காது. சரி, நான் T20க்கு படிச்சு கொடுத்துருக்கேன் இந்தியாவுக்கு. அப்ப ஆள் தேவைப்பட்டுச்சு, சரி என்னமோ கண்ண மூடி சுத்துனேன். இப்ப வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கேன், அவன் ஓவரோடய சேர்த்து பண்ணிக்கிறேன். ஐபிஎல்ல ஒன்னும் கலக்கல. அவங்களோட சேர்ந்து ஓடிஐ ஃபார்மேட்டை T20ல விளையாண்டுகிட்டு இருக்கு. ஏசியா கப்லயே வந்து விளையாட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? பெரியவரே பார்த்து பேசுங்க. பெரிய பாயோட பேச்சா இல்ல, நான் இருந்தா T20ல ஜெயிக்கிறோம். இப்படித்தான் கருத்துற மாதிரி பேசு. நீ இருந்த அவங்க என்ன பண்ணாங்க ஐபிஎல்ல? எத்தனை இடத்துல இருந்தாங்க? எல்லா மேட்ச் விளையாண்டேல சொல்றேன். அங்க விளையாண்டேல எத்தனை இடத்துல இருந்தாங்க? 10வது இடத்துல. போ, அப்படியே போயிரு. 10வது சேரா போட்டு உட்காந்துரு. வேண்டாம், நீ எல்லாம் போயிரு. பெரியவரே, என்ன பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? நானும் அதான்டா கேட்கிறேன், என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடா? ஏன்டா பாவப்படுறது? ஏன்டா உன் வைஸ் கேப்டன் பதவியை நான் புடுங்கிட்டேன்ட்டு 4 வீல்ல காம்பஸ் வச்சு குத்தி பஞ்சர் ஆக்கி விட்டுருக்கீடா. ஏன்டா என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? நீங்க நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தேன். அது ரைட் ஹேண்டர் பண்ணானா லெஃப்ட் ஹேண்டர் பண்ணானா? லெஃப்ட் ஹேண்டர் தான் பண்ணா. ரைட் ஹேண்டர் பண்ணா. நான் பார்த்தேன். நீ தான்டா பண்ண. அப்ப அது அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிருக்க. டேய், அது நீ தான்டா பண்ண. வைஸ் கேப்டன் நீ தான்டா பண்ண. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குடா. ஏன்டா அப்படி இருக்க? உனக்கு ஏதாச்சும் வரணும்னா என்கிட்ட வந்து குட்றா. அதை விட்டுட்டு நான் தானே வைஸ் கேப்டன். அப்படியா? என்ன பண்ண வைஸ் கேப்டனா? வைஸ் கேப்டன் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் யார் என்ன பண்ணிருக்கா? அதனால நீ எதுவும் பண்ணல. அதனால நான் எல்லாரும் பண்ற மாதிரி உன்னை தூக்கி விட்டேன். சுப்மன் கில்லிட்ட கொடுத்துட்டேன். சரி, இங்க பாரு, ஜடேஜா பாய் விட்டுட்டாரு. அவர் கேப்டன்ஷிப்புக்கு ஆசைப்பட்டவர் கிடையாது. இல்ல, அந்த இடத்துக்கு தான் இப்ப நீ விளையாட போற. அந்த பொறுப்பு உன்கிட்ட இருக்கணும். இருக்கு எங்க இருக்கு? காம்பஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார போய. சரி, பொறுப்பா இருக்கணும். சரியா? ஜடேஜாவோட மைண்ட் செட்டை நான் அப்படியே உன்கிட்ட பாக்கணும். சூப்பர். அவர் கேப்டன்ஷிப்க்கு ஆசைப்பட்டது கிடையாது. இல்ல, நீயும் படக்கூடாது. அவர் ஃபீல்டிங் எப்படி பண்ணுவார்? கன்னு மாதிரி இருப்பாரு. அதே மாதிரி நீயும் இருக்கணும். பன்னு மாதிரி இருக்க கூடாது. சரியா? ஓகேவா? வேற என்ன? 4th ஸ்பாட் கிடைச்சா நல்லா இருக்கும். T20 வேர்ல்ட் கப்ல 4th ஸ்பாட் இறங்கி இருக்கேன். ஜடேஜா என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி பேட்டிங் இதெல்லாம் கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி நீ இரு. சரி, அவர் இதை அப்படியே மைண்ட் செட் இறக்கு. போய் அவரோட வீடியோஸ் பாரு. முடிஞ்சா அவர்கிட்ட பேசு, நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு. அவர் என்ன பண்ணுவாரோ அதை மட்டும் கட்டுவா. அவருக்கு பேட்டிங்கே கிடைக்காது. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் என்னன்ட்டு. அப்போ நான் பவுலர் மட்டும் தானா? பெரியவரை கூப்பிட்டீங்களாமே. உனக்கு என்னடா சொல்ல? உனக்கு எதுவும் சொல்றது இல்லடா. போயிட்டு வாடா. ஆசீர்வாதம் இருக்குடா, போயிட்டு வாடா. நன்றி பெரியவரே. அவ்வளவுதான்டா. என்ன பெரியவரே, இங்கேயுமா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போனேன். மறுபடியும் கூப்பிட்டு வந்து ஏசியா கப்ல போலிங் போட சொல்றீங்க. கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா உங்களுக்கு? ஒர்க் ஓவரோட ஆரம்பிச்சியா? ஆமா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா ஏசியா கப். 4 ஓவர் போடுறதுக்கு என்னடா உனக்கு ஒர்க் ஓவரோடு? 20 ஓவர் நிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் வேணா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துருவா. 4 ஓவர் 4 ஓவரை போட்டு போயிடுறியா? நம்பர் 1 பவுலர்ரா நீ. அந்த மாதிரி மைண்ட் செட்ல வராதுடா. உன்னை நம்பிதான் பவுலிங் யூனிட் இருக்கு. இந்த டைலாக எல்லா மேட்ச்லயும் நானும் சொல்றேன், எல்லா ஃபார்மேட்லயும் சொல்றேன். இவனும் ஒர்க்லோடு டெஸ்ட்டுக்கு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. சரி, இது 2020 4 ஓவர் தான். சரியா? ரோஹித் சர்மா இல்லைன்றக்கா என்ன பிடிச்சி செய்யக்கூடாது. அவர் எப்படி இருக்கேல அவர் நீ பண்ணியா அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். சரியா? நல்ல பேர் வாங்க. எனக்கு நல்ல பேர் வாங்கி கண்டிப்பா போயிட்டு வா. சொல்லுங்க என்ன பண்ணணும்? டேய், பாய்ன்றது அந்த ரூம், அந்த கேகேஆர் ஜெர்சி அதோட நிப்பாட்டிங்க. இது இந்தியன் ஜெர்சி, இந்தியன் டீம், இந்தியன் ஃபார்மேட். இங்க பெரியவர்னு கூப்பிடுறா. சொல்லுங்க பெரியவர், என்ன பண்ணணும்னா? நீ எதுவும் பண்ணாதடா. உன்னை சேர்த்ததுக்கு தாண்டா என்ன செருப்பால் அடிக்கிறாங்க. உங்க சிங்கக்குட்டி நான் தானே? அப்படியா? அப்புறம் அக்ரெசிவ் பவுலர் நான் தானே? அப்படியா? விக்கெட் எடுக்கிறது நான் தானே? எப்படா நான் தானே? எப்படா அதெல்லாம் பண்ண? நான் பார்த்தது கூட இல்லடா. வரலாறு புரட்டி பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெர்சியை போட்டு உன்னை விளையாட வச்சிட்டாங்கடா.
நீயும் பின்னாடி ஒட்டின மாதிரி வந்துட்டடா. இங்க வந்து சேர்த்துக்க, அங்க வந்து சேர்த்துக்க, ஏன்டா அப்படி பண்ற? சரி, இப்ப யார உட்கார வைக்க போறீங்க? பும்ரா தான் உட்கார வைக்க போறேன். பும்ரா உட்கார வைக்க நான் விளாடுறேன். பும்ரா உட்கார வைக்க, நம்பர் 1 பவுலரை உட்கார வச்சு இப்ப ஏற்கனவே ஒரு மாதிரி மறைமுகமா தான் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நீ நேரா வந்து என்னை மொத்தத்தையும் முடிச்சு விடணும்னு நினைக்கிற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதனாலதான் டெஸ்ட் விளையாடல, அதனால என்னை இறக்கி விடுங்க. அப்படி சார் உங்களுக்கு அவன் இருந்தாலே கப்படிச்சிடலாம்டா. நீ வாய மூடுறா. உனக்கு என்னடா இந்தியன் டீம்ல விளையாடணும் அவ்வளவுதானடா. வந்து கொஞ்ச நாள் பெஞ்சில உட்காடுறா, நான் பாத்துக்கிறேன்டா. சும்மன் கிளு இப்படி தாண்டா இருந்தான், அவனை இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன் பாத்தியா? அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு இன்னொரு புள்ளடா போடா, அது மாதிரி பண்றா. தயவு செய்து பாயின்றத ஏப்ரல், மே, மிதி, ஜூன் அதோட நிப்பாட்டிக்க. ஜூனை தாண்டிட்டா பெரியவர்னு வந்துடணும். கோச்சுனா என்னதான் பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு? போய் தொலைடா போடா. பாப்பா இங்க பாரு, உனக்கு எந்த இதுவும் கிடையாது. லீவு வேணும், அதை மட்டும் என்கிட்ட கேட்காத. பர்மிஷன் பண்ணணும், அதை என்கிட்ட கேட்காத. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, நான் கட்சி ஓரியன்டா போறேன், அந்த இதை தவிர்த்துரு. நீ எல்லாமே நல்லா பண்ற, இந்த லீவு போடுறத குறைச்சிக்க. சரி, இப்போ T20 பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதெல்லாம் நீ பேசவே வேண்டாம். உனக்கு தேவை 4 ஓவர், அதை போட்டு நீ வாட்டுக்கு போய் பார்த்துரு. நான் 2026 தானே உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் வருது. ஆமா, நான் விளையாடணும்ல உங்களுக்கு. என்னடா பேசுற? விளையாடணும்டா. நீ இல்லாம எப்படிடா போக முடியும்? எங்க தொகுதியில எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு. ஐயோ, உனக்கு யாரா கொடுத்தா சீட்டு? நான் எந்த கட்சியில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சரி ரைட், உனக்கு இந்த சீட்டு முக்கியமா இந்த சீட்டு முக்கியமா? நான் வந்து ரெண்டையுமே 2 கையில டீல் பண்றேன். ஒரு ஆணியை தான் கலட்ட முடியும், ஒரு ஆணியை கலட்டு. இல்லையா அங்கிட்ட தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் திக்வேஷ் சர்மான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டு வந்துடுறேன் நான் பாட்டுக்கு. மிஸ்ட்ரி போலர் அவன் அதுக்கு மேல மிஸ்ட்ரி பண்ணுவான். நீ என்ன செலிப்ரேட் பண்ற? போய் செலிப்ரேஷன் அவன்கிட்ட கத்துக்கிட்டு வா. நான் யார்கிட்ட இருந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியாது. டேய், இது கிரிக்கெட்ரா. இதுக்குள்ள ஏன்டா சினிமாவையும் பாலிடிக்ஸையும் கொண்டு வர்றீங்க? பாலிடிக்ஸை கொண்டு வராதீங்கடா. என்ன சொல்றீங்க? சரிப்பா, போயிட்டு வாப்பா. உனக்கு என்னப்பா, எலெக்ஷனுக்கு மாநாட்டுக்கு தானே? அப்ப லீவ் கொடுத்துடணும் கண்டிப்பா. ஆட்சிக்கு தானே? கண்டிப்பா போடா. நானும் சேர்ந்து கூட உனக்கு ஓட்டு வாங்கி தரேன்டா. தயவு செய்து போடா. பெரிய ஞாபகம் இருக்கா? மறந்துருச்சுப்பா. யார் நீ? என்ன தெரியல? தெரியலையே. என்ன தெரியல?